வணக்கம். குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா. பிள்ளையார கொட்டிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த அரிய கலையாம் அற்புத கலை அக்குபஞ்சர் கலையை கற்க உதவி புரிகின்ற இறைவனுக்கும் தாய் தந்தையாருக்கும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வகுப்பு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கைகளை எல்லாம் தளர்வா வைத்துக்கொண்டு கண்களை மூடி 3 முறை ஆழ்ந்த மூச்சு நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸா நம்மளுடைய பொசிஷன்ல நல்லா உட்காந்துட்டு இந்த வகுப்பை கவனம் சிதறாம கவனிச்சு நீங்களும் உங்களோட குடும்பத்தாரும் மற்றும் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் பயன்பெற மாதிரி நம்ம இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். முதல்ல நம்ம ஆழ்ந்த மூச்சு 3 முறை. கண்களை மூடி உடலை தளர்வா வச்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. 3 முறை ஆழ்ந்த மூச்சு. வணக்கம், மாலை வணக்கம். இந்த அரிய கலையாம் அற்புத கலை அக்குபஞ்சர் கலை அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கலையை அனுப்பி வைத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என குருமானவருக்கும் இந்த குருவருள் ஆன்மீக மையத்தில் நான் கலந்து கொண்டு இதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதற்கும் இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பெயச்ச ராகவே கேதுவே நமகா. நம்மளுடைய நவகிரகங்கள் எல்லாருமே 9 கோள்கள், நம்மளுடைய 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், அது மாதிரி நம்மளுடைய உடல்ல 12 உறுப்புகள், ராஜ உறுப்புகள், எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நம்மளுடைய பிரபஞ்சத்திற்கும் நம்மளுடைய பஞ்சபூதங்களுக்கும் நம் உடலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு நிறைய நம்மளுக்கு இயற்கையில சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்பதான் நம்ம இதை கவனிச்சு நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, உச்சந்தலையிலேருந்து நம்மளுக்கு கீழே பாதம் வரைக்கும் என்னென்ன உடம்புல நம்ம இவ்வளோ நாள் பார்த்த கிளாஸ்ல என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ அதை தான் திருப்பி ஒரு ரீகால் மாதிரி வரும். நம்மளுக்கு என்ன உறுப்புகள் எதோட தொடர்பு இருக்கு, எந்தெந்த சக்தி ஓட்ட பாதை நம்மளுக்கு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும். வராதவங்க இன்னைக்கு புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியறதுக்காக தான் திரும்ப நம்ம ஒரு முன்னோட்டமா நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். போன வாரமெல்லாம் வெரிகோஸ் வெயின் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இடுப்பு வலி, வயிற்று வலி, அதிக வேர்வைப்பட்டா எப்படி, உள்ளங்கையில வேர்வை வலிஞ்சதுன்னா எப்படி, முதல்ல சைனஸ், ஒத்த தலைவலி, தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு, மனசுல குழப்பமா இருக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் நம்ம பார்த்த விஷயங்களை இன்னைக்கு உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். திருப்பி திருப்பி பார்க்கறனால உங்களுக்கு அந்த இடம் வரும்போதே அந்த பாயிண்ட பத்தி உங்களுக்கு கவலை இல்லாம இந்த இடத்துலதான் அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே நல்லா உணர்ந்து அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்த போது உங்களுடைய விரல்கள் தான் உங்களுடைய இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. உடல் சொல்ற மொழிகளை நம்ம கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம முதல்ல கண் கழுவும் பயிற்சி நம்ம பார்த்தோம். முதல்ல காலையில எந்திரிச்சோடனே காலை கடன்களை முடித்துட்டு நம்ம தியானத்துல உட்காந்துட்டு நம்மளுடைய அந்த அந்த நாள் பூரா நம்ம கொஞ்சம் இதா ஆகிறதுக்கு நம்மளுடைய உடற்பயிற்சிகள்லாம் கொஞ்சம் சூரிய ஒளியில நின்றுட்டு கைகாலெல்லாம் எண்ணெயை தடவிட்டு கை தட்ட சொல்லியிருக்கேன். விரல்கள் எல்லாம் பிடிச்சி விட சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பயிற்சியெல்லாம் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்காக செலவிடும் போது உங்கள் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு அறிபிரியில ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்காக ஒரு 1/2 மணி அந்த மாதிரி நைட்டு படுக்கும் போதும் காலில் எண்ணெயை தடவிட்டு விரல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி விட்டுட்டு பாதத்திலையும் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து உங்களுக்காக உங்களுடைய பாதத்திலிருந்து முட்டி வரைக்கும் நீங்களே உங்க காலில் பிடிச்சு கொடுத்துடுங்க. நீங்க எங்கெல்லாம் பிடிச்சு கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சக்தி ஓட்ட பாதை ஒரு உறுப்பு அமைதியா இருக்கு அப்படின்னா அதை எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு பண்றோம் இல்லையா, அந்த உறுப்பு நம்மளுக்கு என்ன மாதிரியான வழிகளை வெளியில காமிக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்ப கண் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளார இருக்கிற உறுப்புக்கும் வெளியில இருக்கிற உறுப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம். கண்ணு நம்மளுக்கு லிவர் சம்பந்தமானது. மூக்கு பாத்தீங்கன்னா லங்ஸ்,
மேல் உதடு கீழ் உதடு அப்படின்னா மண்ணீரலும் நம்மளுக்கு ஸ்டொமக்கும், காது வந்து நம்மளுடைய கிட்னிக்கும் உள்ளார இருக்கிற உறுப்புக்கு நம்மளுக்கு தொடர்பு இருக்கு. நாக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் நாக்குக்கும் நம்மளுக்கு. அப்ப ஹார்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் நாக்கை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். வயிற்றுல ஸ்டொமக்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுடைய உதடு கிட்ட புண்ணு, வாய் வெடிச்சு இந்த மாதிரி ரத்தம் வர்றது, பிளவு வர்றது, இந்த உதட்டை சுத்தி நம்மளுக்கு வந்து வெள்ளையா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த நாக்கால பேச்சு தழும்பு மாதிரி அவங்க தடவிட்டே இருப்பாங்க. இந்த இடம் மட்டும் அவங்களுக்கு வெள்ளையா இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய குழந்தைகள் நான் பார்த்துட்டு இருப்பேன். அது மாதிரி மூக்கை சுத்தி நம்மளுக்கு ஒரு மாதிரி மங்கு மாதிரி கருப்பு, இதெல்லாம் நம்மளுடைய தேக்கங்கள், கழிவு, லங்ஸ்ல தேக்கம் கழிவெல்லாம் நம்ம என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற உறுப்பு வெளியில நம்மளுக்கு காமிக்குது. தோல் நோய் சம்பந்தப்பட்டமா இருக்கா அப்படின்னாலும் லங்ஸ்லயும் பிரச்சனை இருக்கும். கிட்னில நம்மளுக்கு உப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலும் அந்த தோலை தான் நம்மளுக்கு இரண்டாவது கிட்னின்னு நம்ம சொல்லுவோம். தோல் மூலமா தான் நம்மளுடைய வியர்வை சுரப்பிகள் எல்லாமே வந்து உள்ளார இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு. அதனாலதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆறுது, உள்ள அந்த உறுப்புகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் எண்ணெய் போய் நம்மளுக்கு இப்படி எப்படி வண்டியில சைக்கிள் எல்லாம் எண்ணெய் போடுறோம், கிராக் கிராக்னு சவுண்டு கேட்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம உடம்பையும் வாரத்துல 2 நாட்கள் பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூல உடல் சூடை தணிக்கும். உடல் சமநிலையா இருக்கும்போது வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உறுப்புகள் 24 மணி நேரம் இயங்கி கொண்டு இருக்கிறது. நம்மளா தூங்குறோம், அதுங்கெல்லாம் தூங்குறதே கிடையாது. அதோட வேலையை 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு 12 2 24, 12 உறுப்புகளுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் 2 மணி நேரம் வேலை கொடுத்துட்டு அது வேலையை சரிவர அதுங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அப்படிங்கும்போது எப்படின்னா நம்ம குடிக்கிறோம் இல்லையா தண்ணி, அது மூலமா, நம்ம நல்ல சாப்பாடை சாப்பிட்றது மூலமா, நம்ம நல்ல உறக்கம் தூங்குறது மூலமா அவங்களுக்கெல்லாம் அந்த ரெஸ்ட் கிடைச்சிரும். இந்த மாதிரி காலையில உங்களுக்கு லங்ஸோட நேரம் பார்த்தீங்கன்னா 3 to 5 அந்த நேரம் தான் உங்களுக்கு வந்து காலைல எந்திரிங்க, தியானம் பண்ணுங்க. அப்ப மூச்சு பயிற்சி பண்ணும்போது நல்ல மூச்சு பயிற்சி, லங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வீசிங் இருக்கிறவங்க நல்லா பலூன் வச்சு மூச்சு நல்லா இழுத்து, அந்த யோகா பண்ணும்போது இந்த இப்படி கையை நல்லா தூக்கி நல்லா பண்ணும்போது அப்பெல்லாம் இந்த லங்ஸ் எல்லாம் விரிவடைஞ்சு நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். இது மாதிரிதான் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணுது. காது பூரா பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா கொப்பளம்லாம் வந்திருக்கும். இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நம்மளுடைய காதை தொட்டு பாருங்களேன், விரைப்பு தன்மையா இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொங்கி போயிடும். அவங்களுக்கு கிட்னி 2 கிட்னியும் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த விரைப்பு தன்மையே இருக்காது. அதுல இருந்து நம்மளுக்கு காதை பத்தின வந்து உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக இந்த உடல் வந்து நம்ம கிட்ட சொல்ற மொழியா இருக்கும். அப்ப இந்த கழுத்து தைராய்டு அது பாத்தீங்கன்னா இந்த வீக்கம், இந்த நிணநீர் சுரப்பி அங்கங்க ஒவ்வொரு சுரப்பிகள் நல்லா கரெக்டா சுரக்கணும், மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கணும், நம்ம உடம்புல நிறைய சத்துள்ள பொருட்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இயற்கையும் நம்மளும் ஒத்து வாழணும். அப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இயற்கையா சாப்பிடக்கூடியது நம்ம உடல்ல இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப நாள் நாட்பட்ட வியாதிகள் இருக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 மாசம் 2 வாரம் இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கும். இப்போ உடனடியா எனக்கு இடுப்பு வலி தலைவலி அப்படின்னா நம்மளுடைய அக்குபஞ்சர் பாயிண்ட் நம்மளுடைய விரல், ஆட்காட்டி விரலால தான் நம்ம எந்த இடத்துல பாயிண்டா இருந்தாலும் 21 முறை வலது பக்கமாகவும் 21 முறை இடது பக்கமாகவும் பண்ணிட்டு சுழற்சி பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் மூலமா நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகி அது தலைவலியா இருக்கட்டும், இடுப்பு வலியா இருக்கட்டும், பல் வலியா இருக்கட்டும், காது வலியா இருக்கட்டும், காது இறைச்சலா இருக்கட்டும், ஒரு பயமா இருக்கட்டும், வேர்த்து கொட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தீர்வு இந்த அக்குபஞ்சரில் இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல தலையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? நம்ம வந்து இப்ப கண்ணுக்கும் லிவருக்கும் பார்த்துட்டோம், அப்ப மூக்குக்கும் லங்ஸுக்கும் பார்த்துருக்கோம், காதுக்கும் கிட்னிக்கும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு உறுப்பும் ஒரு தொடர்புடையதா இருக்கும். லங்ஸ் மட்டும் இருந்ததுன்னா லங்ஸோட லார்ஜ் இன்டெஸ்டைனும் இருக்கும். கிட்னி இருந்ததுன்னா யூரினரி பிளாடர் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிவர் இருந்ததுன்னா கால் பிளாடர் இருக்கும். இது ரெண்டும் ஆண் பெண், எப்படி காலை மாலை அப்படின்னு இருக்கிற மாதிரி இது ஆண் அது பெண். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டு தான் இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணும் தொடர்புடையதாகவும் இருக்கும். அப்ப ஒரு உறுப்புனா அதுக்கு ரிலேட்டட் ஆர்கனும் இருக்கும், ஒன்னுக்கு ஒண்ணு தொடர்புடைய ஆர்கன் இருக்கும். அதே மாதிரி ஸ்பிளீன் இருந்தா ஸ்டொமக்கு, அது மாதிரி 2 உறுப்புகள், 6 2 12 உறுப்புகள் ராஜ உறுப்புகள். நம்மளுக்கு கையிலையும் பார்த்திருக்கோம், கால்லயும். கையில 6 உறுப்புகள் இருந்ததுன்னா கால்லயும் 6 உறுப்புகள், 12 உறுப்புகள் நம்மளுக்கு ராஜ உறுப்புகள் சொல்றோம். அப்ப இந்த உச்சந்தலை முதல்ல பாயிண்ட் எங்க அப்படின்னா நம்ம உச்சந்தலை, நம்மளுடைய இந்த உச்சந்தலை நான் சொல்றோம் இல்லையா, இந்த இடம்
இது வந்து நம்ம தலையில நம்ம மட்டும்தான் வச்சுக்கணும். இது உடலை சமநிலைப்படுத்தும் புள்ளி. உங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த பக்கம் அப்படி தட்டி விட்டீங்கன்னா கூட போதும். இது ஆக்டிவேஷன் ஆயிடும். ஒரு தடவை தான் தட்டி விடணும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம தட்டணும். இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தா கூட பரவாயில்ல. நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாத்துக்கும் இது நல்ல முதல் புள்ளி உச்சந்தலை. உச்சந்தலையிலேருந்து நம்ம உள்ளங்கால் வரைக்கும் பார்க்குறோம். முதல் பாயிண்ட் இந்த இடம். நீங்க வந்து அவங்கவங்க தலை தான் தொடணும். அடுத்தவங்களோட தலையை தொட்டுட்டு அந்த கருமாவை நம்ம வாங்கிக்க கூடாது. அப்ப முதல் புள்ளி இது டியூ 20 நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு அந்த பேரு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது தெரியணும்னு இல்லை. இந்த உச்சந்தலையில இந்த உச்சி பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த துடிப்பு கூட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கலாம் நிறைய பேருக்கு. குழந்தைங்களை எல்லாம் நம்ம தொட்டக்கூடாது. நம்ம தலைய நம்ம தான் தொட்டுக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், வில்வ பொடியோ வில்வ இலையோ வச்சு மாசத்துல ஒரு நாள் நீங்க குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி எல்லாமே போடும். உப்பு ஒரு கை போட்டு குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கால்ல இருந்து ஆரம்பிச்சு உச்சந்தலைக்கு வாங்க. அப்பதான் உங்களுடைய உடம்பு வாயுல கொண்டுக்காம நல்லபடியா வரும். முதல்ல கால் கட்டை விரலை தடவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க மேல வரணும். அப்ப முதல் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல உச்சந்தலையில ஒரு பாயிண்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புருவம் முடியுது பாத்தீங்கயா, உங்களுக்கு ஒற்றை தலைவலி, சைனஸ், யாருக்கெல்லாம் படிச்சா தலைவலி வருது, பசிச்சா தலைவலி வருது, அழுதா தலைவலி வருது, இந்த புருவம் 2 புருவமும் முடிகிற இடத்துல 2 பக்கமும் இருக்கும். நல்லா வலது பக்கம் ஒரு 21 முறை, இடது பக்கம் ஒரு 21 முறை பண்ணிட்டு ஒரு இடத்துல ப்ரெஷர் பண்ணி கொடுக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வயசான பாட்டியெல்லாம் அந்த வெத்தலை இருக்கு பாருங்களேன், வெத்தலையோட நுனியை இந்த 2 பக்கமும் வச்சுப்பாங்க. நீர் தலை பாரமா இருக்குதுன்னா எங்க அப்பா எல்லாம் வச்சுப்பாங்க. நம்ம நிறைய பார்த்திருக்கேன். நானுமே இன்னைக்கு ஏதாவது ரொம்ப அவசரமா இருந்ததுன்னா ஒன்னா சுக்கு அரைச்சி போட்டுப்பேன். இல்லைன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெத்தலையை அந்த நுனியை எடுத்து கிள்ளி வச்சுப்பேன். இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணி அதுல இருந்ததுன்னா அது எடுத்துக்கும், தானாவே கீழே விழுந்துடும். நம்மளுக்கு தலைவலி குறைவு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் நிறைய தடவை வச்சு பார்த்திருக்கேன் தலைவலிக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட நீங்க பண்ணும்போது ப்ரெஷர் கொடுக்கும் போது தலைவலிக்கு உண்டான பாயிண்ட். அதே மாதிரி இந்த கண் இப்படி 2 பக்கமும் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம அதனாலதான் காலைல தூங்கி எழுந்துட்டு நல்ல குளிர்ந்த நீர் அப்படி எடுத்து மூஞ்சில பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற எல்லாமே முகவாதம், முகத்தில் ஏற்படக்கூடிய தழும்புகள், மங்கு எல்லாமே உங்களுக்கு இந்த கண் கழுவும் பயிற்சி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, உங்களுடைய பேசில தண்ணி வச்சுக்கோங்க, மேல வச்சுக்கோங்க. நல்லா அதாவது முதல் நாளே பிடிச்சி வச்ச தண்ணியா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய தண்ணியில போர் பைப்பா இருந்தாலும் சரி, காவேரி வாட்டரா இருந்தாலும் ஏதாவது மருந்து குளோரின் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கஷ்டமா போயிடும், அடியில தேங்கி போயிடும். அதனால முதல் நாளே எடுத்து வச்சுட்டீங்கன்னா நாளை காலையில பண்ண போறோம்னா இன்னைக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. தெளிஞ்ச தண்ணியை நீங்க அதுல ஊத்தி நல்லா ஒரு தடவை நல்லா மூச்சை உள்ள நிறுத்தி வச்சுக்கணும். அந்த தண்ணிக்குள்ளார நீங்க முகத்தை அப்படி திறந்து பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும், நாக்க வெளியில நீட்டணும். எவ்வளவு தூரம் உங்களால மூச்சை அடக்க முடியுதோ அந்த அளவுக்கு அடக்கிட்டு திரும்ப எந்திரிச்சணும். அது மாதிரி 5 டைம்ஸ் காலையிலையும் ராத்திரியும் பண்ணுங்க. இந்த முகத்துல இருக்கிறது தான் நம்மளுடைய உறுப்புகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, கண்ணு மூலமா லிவர் வந்து குளிரா இருக்கும், குளிக்குதுன்னு அர்த்தம். குளிர்வித்தல், அதை குளிக்க வைக்கிறோம். நம்ம நேரா போய் லிவர்ல போய் பண்ண முடியாது இல்லையா, இந்த கண்ணு மூலமா அந்த லிவர் குளிக்குது. அப்ப அது லிவர் உங்களுக்கு நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அது உஷ்ணம் குறைஞ்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா குளிர்ச்சியா இருந்து நல்லா சமநிலையாயிடும். அப்ப நம்ம அந்த கண் கழுவும் பயிற்சி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்ப தலைவலிக்கு ஒரு பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மூக்கு தான் அலர்ஜினால தும்மல், ரன்னிங் நோஸ் சொல்றோம், அரிச்சுக்கிட்டே இருக்கும் மூக்கு வழியா. அப்படி குழந்தைங்களுக்கு கூட என்ன பண்ணிடலாம், நீங்க 2 மூக்குக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 பக்கம் அந்த மூக்கோடைய இந்த இடத்துல நுனியில முடியிற இடத்துல நல்லா வலது பக்கம் இடது பக்கம் இந்த இடத்துல பண்ணினீங்கன்னா இந்த சைனஸ், இந்த கண்ணம் வீங்கி இருக்கிறது, சளி பிடிச்சி அப்படி கண்ணால தனியா வர்றது எல்லாமே இந்த இடத்துல கொடுக்குற பாயிண்ட நீங்க பண்ணிடணும். 2 பக்கமும் மூக்கு கிட்ட 2 பக்கமும் இந்த முகத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நுனியில நல்லா பண்ணிடலாம். இது எதுக்காகனா மூக்கு தும்மல், அடிக்கடி தும்மிட்டே இருப்பாங்க இல்லையா, காலைல தூங்கி ஏஞ்சோடனே தும்மல், அலர்ஜி உடம்புக்காரவங்களுக்கு இந்த பனி காலத்துல
நீங்க தும்மல் நிக்குதான்னு பாருங்க. நல்லா மூக்கு அரிப்பு அப்படியே வரும். அப்படியே நமங்கும். குழந்தைங்கலாம் தண்ணி தண்ணியா விழுவும். இந்த இடத்துல பண்ணிட்டு நல்லா விபூதி 10 மாதிரி குழந்தைக்கு அரைச்சு போட்டீங்கன்னா கூட அதை கலக்கி போட்டுட்டீங்கன்னா, இல்லையா நம்மளுடைய இந்த கடையில போய் பாத்தீங்கன்னா நீர்க்கோள் மாத்திரைன்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து போடுவாங்க. அந்த காலத்துல சாம்பிராணி குங்குமம் எல்லாத்தையும் 10 மாதிரி போடுவாங்க. சில விஷயங்கள்லாம் இயற்கையே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நிறைய அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் இருக்கிறாங்க. வயசானவங்க வீட்டுல இருப்பாங்க. நம்மளுக்கு எதுனாலும் உடனே என்ன பண்ணிடுவாங்க, குழந்தை அழறதா உடனே சுக்கு அரைச்சு போடும்பாங்க. இல்லைன்னா வசம்பு அரைச்சு தொப்புள் பக்கம் போட்டுருங்க. குழந்தை தூங்காம ராத்திரி அழறதா, நம்ம பெரியவங்களே என்ன பண்ணிடலாம், வசம்பு அரைச்சு இப்படி தடவின்ட்டு படுத்துட்டோம்னா நல்ல தூக்கம் வரும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கையா நடக்கிற விஷயங்களும் நம்ம சேர்த்து இதுல பண்ணும்போது நிச்சயமா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் பணம் பணம் பணத்துக்கு பின்னாடி போய் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு நம்மளுக்காக ஒரு நாள் கூட வாழாம போயிட்டோமே, நம்ம இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டோமே, கால் வலினால இப்படி எல்லாருக்கும் ஒரு பாரமா இருக்கமேன்னு வரக்கூடிய காலங்களாவது நம்ம நல்லபடியா இருக்கணும்னு இந்த முயற்சி எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் இதை பயன்படுத்தி நலம் பெறணும்னு சொல்லி திரும்பவும் இந்த குருவரல் ஆன்மீக மையத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி. நம்ம நிறைய நன்றி சொல்ல சொல்ல நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப அருமருந்தா இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அப்ப இந்த தலைக்கு பார்த்துட்டோம், இந்த ஒற்றை தலைவலி சைனஸ்க்கு பார்த்துட்டோம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தும்மலுக்கு பார்த்துட்டோம் நம்ம. இப்ப காதை இரண்டா மடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வரும் பின்பக்க வலி, தலைவலி, பொட்டி எல்லாம் வலிக்குது, கம்மட்டியால அடிக்கிற மாதிரி இருக்கு பின்பக்கம், அப்படியே துண்டை கட்டிட்டு படுத்திருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா. அவ்வளவு தலைவலி, இரிட்டேட்டிங்கா இருக்குப்பா அந்த தலைவலி அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் இந்த காதை மடிச்சு இந்த இடத்துல நுனிய பார்த்து அந்த நுனி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்ல அருமையா இருக்கும். அப்படியே ரிலாக்ஸா உட்காந்து ஒரு மசாஜ் மாதிரி நல்லா நல்லா உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தலைவலி குறையறத பார்க்கலாம். அப்ப இந்த காதை மடிச்சு, அதே மாதிரி காதுல வந்து இரைச்சலா இருக்கு, காதுல தண்ணி பூந்த மாதிரி இருக்கு, காதுல வாய்வு அப்படி கப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இந்த காதை சுத்தி இந்த காதையே அவ்வளவு அவ்வளவு பாயிண்ட்ஸ் அதுலதான் இருக்கும். காது ஆரிக்குலர் தெரப்பின்னு சொல்றப்ப காதுல சுத்திலும் நீடில் போடுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வயிற்றுக்குள்ளார என்ன பிரச்சனை இருந்தாலும் காதுல கூட போட்டுடலாம். அப்ப அந்த காதை எல்லா பக்கமும் நீங்க என்ன பண்ணணும், பிடிச்சு விடணும். இந்த காது இறைச்சல், காதுல சீல் வடிதல், அதுக்கெல்லாம் எப்படி பண்ணினா கடக் கடக் கடக்குன்னு சவுண்டு கேட்கும் நிறைய பேருக்கு. அப்ப இந்த பின்னாடி பக்கம் இந்த பள்ளத்துல நம்மளுடைய திருகு போய் உக்காந்துக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன் பண்ணும்போது அந்த இடத்துல வாயை திறக்கும் போது உங்களுக்கு ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்துல இப்படி பண்ணும்போது இந்த காது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி மூக்குக்கு கீழே இந்த உதட்டுக்கு மேல எங்கேயாவது திடீர்னு நீங்க கையை நறுக்கிட்டீங்க, ரத்தம் வருது, இல்ல கால்ல ஏதாவது இடிச்சுக்கிட்டீங்க, ரத்தம் வருது, உடனே நிறுத்துறதுக்கு உண்டான பாயிண்ட் நம்மளுக்கு இந்த உதட்டுக்கு மேல மூக்கு நுனி இந்த கீழே இந்த பாத்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பண்ணும்போது டக்குன்னு ஏற்படக்கூடிய ஒரு வந்து ஏதாவது அடிபட்டிருக்கு குழந்தைங்க டக்குன்னு என்ன பண்ணும், ஏதாவது குத்தின்றோம், ரத்தம் வருங்க, வீல் கத்தும். நம்ம இந்த இடத்துல ஒரு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரத்தம் வர்றது உடனே நின்றுடும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மூக்கு பார்த்திருக்கோம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உதட்டுக்கு மேல பாக்குறோம், உதட்டுக்கு கீழே இந்த இடத்துல இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆய் போக முடியாம கஷ்டப்படுது, கழிவுகளை நீக்கும் புள்ளி. இந்த வயிற்று வலியால குழந்தை சொல்ல தெரியாது, மோஷன் போக முடியாம திண்டாடும். நம்ம பெரியவங்களுக்கே நம்ம டெய்லி என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து 21 முறை பண்ணிக்கலாம். மேல வந்து நிறுத்துறதுக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளை கழிவுகள்லாம் வெளியே போகிறதுக்கு. இந்த நிறுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த புள்ளி என்ன ப்ளீடிங் மட்டும் நிக்கிறதுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேர் இப்ப பஸ்ல போகும்போதோ இல்ல நைட்டு வந்து நான் யூரின் போயிட்டே இருக்கேன்ப்பா, ஏஞ்சி போயிட்டே இருக்கோம், ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, சுகர் பேஷண்ட்காரங்கெல்லாம் நிறைய அது மாதிரி போயிட்டே இருக்குமாங்க. 6:30 மணி 7 மணிக்கு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க வந்து டெய்லியுமே நீங்க வந்து 7 மணிக்குள்ள ஆகாரத்தை முடிச்சிடணும், சாப்பாடை முடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குடிக்கவே குடிக்காதீங்க. நைட்டு படுக்கிறச்சு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட நீங்க கொடுத்துட்டு பாருங்களேன், நீங்க விடிகாலம்ன்றதான் எந்திரிப்பீங்க. எந்திரிச்சோடனே நீங்க ப்ரஷ் பண்ணிட்டு தியானத்துல உட்காரும்போது 2 கிளாஸ் நல்லா சூடா தண்ணி குடிச்சுன்னு இருங்க, மலம் நல்லா அழகா வெளியில போய்டுறத நீங்க நல்லா பார்க்கலாம். நைட்டு அதே மாதிரி கடுக்காய் பொடி நான் சாப்பிட சொல்லியிருக்கேன்,
கடுக்காயும் ஜீரகம், சுண்டைக்காயும் ஜீரகம் போடும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா சுகர் நார்மலே இருந்துட்டு இருக்கும். இந்த பாயிண்ட்டும் பண்ணணும். இயற்கையா சொன்ன அந்த விஷயத்தையும் நீங்க நல்லா காதுல வாங்கிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஒரு ஒரு விஷயம் மட்டும் அப்படி இல்லாம நடைமுறையில ஃபாலோ பண்றதுதான் பெரிய விஷயம். அப்ப நம்ம அதை செஞ்சு பார்த்தாதான் நம்ம அதை முதல்ல வாங்கிட்டு நம்ம உடம்பு 21 நாள் ஆகும் அதை ஏத்துக்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் குப்பையா கிடந்த உடம்பு நம்ம ஒரே நாள்ல கிளியர் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பாசி பிடிச்சிருக்கு, நல்ல ப்ளீச்சிங் பவுடர் ஆசிட் எல்லாம் போட்டா உடனே போகிறது போகும், திட்டுட்டு அங்கங்க நிற்கும். அது மாதிரிதான் நம்ம உடம்புல அங்கங்க நிக்கிறத நம்ம கழிவுகளை நீக்கக்கூடிய புள்ளி இந்த இடத்துல இருக்கு. கால் சுண்டு விரல்லையும் இருக்கும். முதல்ல நம்ம இந்த உடம்புல இப்படி பார்த்துட்டே வரும், கால் வரைக்கும் வரும்போது உங்களுக்கு அந்த காலை பத்தியும் சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப முகத்துல ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் சைனஸுக்கு. இந்த கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த புருவத்தை நடு மத்தி அப்படி அதுக்கு மேல ஒரே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் கொழுப்பு கட்டி இல்லையா, ஒரு காயம் ஒரு வீங்கின மாதிரி வீக்கம், கட்டிகள் கரையறதுக்கான பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. கட்டிகள் கரையறதுக்கான பாயிண்ட் இந்த புருவத்தை ரெண்டா நடு அந்த இது கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுன், இந்த புருவத்தை ரெண்டா நடு மத்தியா பார்த்து இந்த இடத்துல ஒரு சுன் வச்சுட்டீங்கன்னா சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுல கூட உருண்டையா ஓடுதும்பாங்க. தொடையில இருக்கும் சில பேருக்கு கொழுப்பு கட்டி மாதிரி. அதை நீங்க பண்ண 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 இந்த கட்டி கொஞ்சம் கரைஞ்சுட்டே இருக்கும். எந்த உடம்புல எங்க இருந்தாலும் கரையும். பருவே நிறைய கட்டியாட்டம் வீக்கமா இருக்கும் சில பேருக்கு, ஜென்ஸு கூட அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல பண்ணும்போது இந்த ஜிபியோட 14 பாயிண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்ப காதையும் பார்த்துட்டோம், காதுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கழுத்துக்கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரல் வலை சங்குன்னு இருக்கும், மெதுவா நம்ம பண்ணணும். இது தைராய்டுக்கு உண்டான பாயிண்ட். இந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. இந்த 2 பக்கம் குரல் வலை சங்கு இருக்கு, 2 பக்கமும் ஒரு பள்ளம் மாதிரி தெரியும். லைட்டா இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க காலையில மாத்திரை போட்டுட்டு இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாத்திரையோட அளவு கம்மி பண்ற மாதிரி வரும். கூடிய நாள்ல கொஞ்சம் ஒரு 3 மாசம் 6 மாசம் பண்ணும்போது தைராய்டு பிரச்சனையே உங்களுக்கு தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோள்பட்ட வலி எல்லாருக்கும் வரக்கூடியது. வண்டி ஓட்டுறதுனால ஜென்ஸுக்கா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், கை தூக்கி எழுதுறவங்க டீச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல ரொம்ப நேரம் கைக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த அக்குள் மடிப்பு இருக்கு பாத்தீங்களா, காலர் போன் இந்த இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா காலர், அந்த இது ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்கும் இல்லையா காலர், அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். இதே அப்படியே பேக் சைடுல அந்த அக்குள் மடிப்புல இருந்து ஒரு சுன், அந்த இடத்துல அந்த பாயிண்ட தோள்பட்டை வலிக்கு நம்ம அந்த பாயிண்ட கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கிறோம். இதே மாதிரி லேடிஸுக்கு நெஞ்சு வலி, அஜீரண கோளாறு, வாயு குத்தல், வாயு புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, புளிச்ச ஏப்பம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏப்பமா வருது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஏப்பமா இருக்கு, எனக்கு அல்சர் பெயின் மாதிரி இருக்கும், வயிற்று வலி வரும் அப்படின்னா இந்த கையில என்ன சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட், இந்த LI4 இந்த கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் இருக்கிற இந்த ஜாயிண்ட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகும். அதே மாதிரி கையை நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு குழி வரும், அந்த குழியும் உங்களுக்கு இந்த அஜீரண கோளாறு அது மாதிரி. அதே மாதிரி இந்த மணிக்கட்டு ரேகையில இந்த ஓர கடைசியிலும் அந்த ஓர கடைசியிலும் இருக்கிற பாயிண்ட நீங்க பண்ணலாம். அதே மாதிரி கை விரல்ல நான் எல்லாத்துக்கும் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த விரல் மயக்கம் அதிர்ச்சி அப்படின்னா இந்த வெளிப்புற சுன், இந்த சொன்னாலே நகக்கட்டுக்கிட்ட ஓரமா இருக்கிற பாயிண்ட நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டீங்கன்னா, அதே மாதிரி கால் கட்டை விரல்ல கொடுக்கும்போது இந்த வீசிங், இருமல், மயக்கம், அதிர்ச்சி, இந்த கால் கட்டை விரல் கை கட்டை விரல் மயக்கம் அதிர்ச்சினா இதுதான் இந்த லங்ஸோடைய இது 11வது புள்ளின்னு சொல்லுவோம் நாங்க, LU11 அப்படின்னு சொல்றது. அதனாலதான் உங்களுடைய விரல் நுனியை நல்லா பிடிச்சி விடுங்க. ஏன்னா விரல்ல இது லங்ஸ், இது லார்ஜ் இன்டெஸ்டைன், இது பெரிகார்டியம், இது மோதிர விரல் ட்ரிபிள் வார்மர், இந்த சுண்டு விரல்ல ஒரு பக்கம் ஹார்ட் ஒரு பக்கம் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு. அதனால வெளிப்புறம் உட்புறம் இருக்கும். நம்மளோட சுண்டு விரல் உடம்போட இருக்கிற பக்கம் உட்புறம், கட்டை விரல் வெளிப்புறம் கைகள்ல அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப எல்லா விரல் நுனி அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா, விரல் நடுக்கும், லூஸ் மோஷன் போறது, இந்த இடத்துல இந்த நுனியை பண்ணும்போது டக்குன்னு நின்றுடும். அப்ப இது மயக்கம் அதிர்ச்சி. ஏன் மயக்கம் அதிர்ச்சி வருது, திடீர்னு பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும், அவங்களுக்கு மயக்கமா வந்துடும். ஏதாவது ஒரு அதிர்ச்சியா கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு என்ன வரும்,
லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். விரல் எல்லாம் கை கால்லாம் நடுங்கும், உள்ளங்கையெல்லாம் வேர்க்கும். அப்ப உள்ளங்கையில பாத்தீங்கன்னா இந்த மோதிர விரலும் இந்த நடு விரலும் அந்த இருதய ரேகை மேல படும்போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் உள்ளங்கையெல்லாம் ஒரு பிரஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மணிக்கட்டு ரேகையில அந்த ரேகை அந்த பூரா நம்ம பிடிச்சு விட்டோம்னா அந்த மணிக்கட்டு வலி நல்லா இப்படி கைகள்லாம் நம்ம பண்ணும் போது இந்த மணிக்கட்டு ஆட்டு ஆகும். இதோடைய ஓர கடைசியில ஹார்ட்டோடைய இது இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லங்ஸோடைய ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் போகும். இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் உங்களுக்கு இந்த அஜீரண கோளாறு எல்லாமே சரியாகும். உங்களுக்கு பாயிண்ட பத்தி ஞாபகம் வேண்டாம், மணிக்கட்டு ரேகையில இருக்குது ஒரு அஜீரண கோளாறுக்கா இருக்கட்டும், ரத்த குழாய் சம்பந்தமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். அப்ப இந்த விரல் நுனி இப்ப நடு விரல்ல இந்த மேலாக இருக்கிற ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கேன், ஞாபக மறதி. யாருக்கெல்லாம் மறந்து போதோ அப்ப இந்த விரல் நடு இந்த மேல் இதை பாத்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். நம்மளுக்கு இந்த விரல்ல சுத்தியும் கொடுத்துட்டே வந்தோம்போ நம்மளுக்கு அந்த ஞாபக மறதிக்கு உண்டான குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா, அதனாலதான் எல்லா விரலும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மோதிர விரல் இது வந்து ட்ரிபிள் வார்மர், நம்மளுடைய சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு மண்டலத்துக்கு இந்த விரல் தான். நிறைய பேருக்கு காய்ச்சல், நம்ம உடல் உறுப்புகள் என்ன பண்ணுமா, நம்மளுடைய எல்லா கழிவுகளும் வெளியில தள்ள முடியல, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம சொன்ன பச்சு கேட்காத மாதிரி நம்ம உடல் உறுப்புகளும் உள்ளாரையே ஏதோ பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், காய்ச்சலா வந்துடும், தன்னைத்தானாவே எரிச்சுக்கிறது உள்ளார. எல்லா கழிவுகளும் நீக்க முடியல, என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்றோம், குப்பையெல்லாம் என்ன பண்றோம், எல்லாத்தையும் கொண்டு போய் போட முடியல அப்படின்னா என்ன பண்றோம், தீ பிடிச்சி நம்மளை எரிய விட்டுறோம் இல்லையா. அது மாதிரி நம்மளுடைய உடல் வந்து தன்னை ஆட்டோமேட்டிக்கா எரிச்சிடும். அதுல வர்றதுதான் நம்மளுக்கு காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்தா என்ன எதுவும் சாப்பிடாத, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் பாட்டு படுத்திருக்கேன், உடம்பு கை கால்லாம் வலி, நான் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நம்ம உடல் சொல்றது. உடல் சொல்ற மொழியை நம்ம கேட்டாலே, நம்ம உடல் சொல்ற மொழியை கேட்டாலே பாதி வந்து நம்ம நிறைய விஷயத்த பார்க்கலாம். எனக்கு நான் வறட்சியா இருக்கு, தாகமா இருக்கு, குளிருது, போர்வை எடுத்து போத்திக்கோ, இல்லையா நல்ல வெயிலா இருக்கு, நல்ல சில்லுன்னு தண்ணி எனக்கு வேணும் போல இருக்கு, நல்ல நன்னாரி சர்பத்து போகணும். ஒரு சில பேருக்கு நாக்கு அந்த இது உணர்வு தோணும், இதை சாப்பிடணும், எனக்கு இது வேணும்னு தோணும் போது சாப்பிடுங்க. நல்லா தூக்கம் வரும், எனக்கு ஓய்வு தேவையா இருக்கு, தூங்குங்க. தயவு செஞ்சு நைட்டு படுக்கும் போது நல்ல தியானத்துல இருக்கும்போது நல்ல விஷயங்களை நினைச்சிட்டு படுக்கும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். இப்ப இந்த விரலை நம்ம பார்த்துட்டோம். இந்த மோதிரம் போய் எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடம் தான் உடல் நிலையை சமநிலைப்படுத்தும். நம்மளுடைய வெப்பம் ஒரு ஜாஸ்தியா இருக்கும், வெப்பம் ஜாஸ்தியா இருந்தா நோய் வந்துகிட்டே இருக்கும். குளிரும் ஜாஸ்தியா இருந்தா அதுவும் ஒரு மாதிரி ஆயிடும். குளிர்னாலதான் நரம்பை பிடிச்சி இழுக்கிறது, கை காலை பிடிச்சி இழுக்கிறது. இந்த தண்ணி சத்து கம்மியாக 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 நம்மளுக்கு இந்த கெண்டைக்கால் பிடிச்சி இழுக்கிறது, கை விரல் பிடிச்சி இழுக்கிறது எல்லாமே சத்தா. நம்ம வந்து தண்ணி மட்டும்தான் சாப்பிடணும். வெறும் தண்ணியா குடிக்காம நல்ல எலக்ட்ரால் பவுடர் இல்ல ஒரு இது உங்களுக்கு ஜூஸ் மாதிரி நல்ல, இப்பெல்லாம் வெயில் காலம் இனிமே ஆரம்பிச்சிருச்சு, நல்ல மோர் நிறைய கரைச்சி, நல்லா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி நிறைய நீங்க கலந்து கூட வச்சுக்கலாம், பெருங்காயம்லாம் போட்டு. நல்ல டைஜஷன். நிறைய பேர் வெளியில வர்றவங்க வயசானவங்க மயக்கமா வருது, தண்ணிக்கு பதிலாக அவங்களுக்கு தண்ணியும் கொடுத்து ஒரு டம்ளர் மோரையும் கொடுத்தீங்க, நல்லா வயிறார வாழ்த்துவாங்க உங்களே. வயிறு வந்துதான் போரும்னு மட்டும் சொல்லும், பாக்கி எதுவுமே நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம், வாங்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மன நிறைவை உண்டு பண்ணாது. அப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த மோதிரம் நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளியிலையாவது போடுங்க, அட்லீஸ்ட் பவுன் இல்லாதவங்க செம்புலையாவது போடுங்க. இந்த உடல்நிலையை நமக்கு சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த பாயிண்ட் ஆயிடுல ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு அணிகலனும் நம்ம உடம்புல ஆக்டிவேட் பண்ணிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரல், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹார்ட், நம்மளுடைய உட்புறமா இருக்கிறது ஹார்ட், இந்த பக்கம் ஸ்மால் இன்டெஸ்டைன். அதே மாதிரி விரலுக்கிட்ட கீழே மூட்டா இருக்கும். உங்களுக்கு முதல் ரேகை, மூன்றாவது ரேகை அப்படின்னு 3 ரேகையும் இருக்கும். இந்த முட்டு இப்படி நீங்க மடக்கி பாத்தீங்கன்னா இந்த முட்டு தெரியும். இந்த முட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டுல எல்லாம் கீழே முன்னாடி ஒரு புள்ளி இருக்கும், பின்னாடி ஒரு புள்ளி இருக்கும். இந்த மூட்டெல்லாம் நீங்க ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும்போது அந்தந்த பொருள் வந்து அந்தந்த உங்களுக்கு இப்ப உள்ளங்கை வேர்வை, உள்ளங்கையில சில குழந்தைங்களுக்கு வேர்வையா வந்துட்டே இருக்கும், பயம் இருக்கும். எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும், அந்த விரல்லாம் நடுங்கும்.
சில பேர் வயசானவங்களுக்கே நடுங்கும். சில பேர் தண்ணி அடிச்சிருக்கிறாங்க, அவங்க திடீர்னு அந்த பழக்கத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னா இந்த விரல்லாம் நடுக்கமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து இந்த சுண்டு விரல் அழுத்துறது மூலமா இந்த ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இருதய ரேகை, அதை நல்லா இப்படி ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாகும். அப்ப இந்த மணிக்கட்டு வலி, கை மூட்டுக்கு மூட்டு வலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப இந்த இடம் முதல் ரேகை, இரண்டாவது ரேகை, இந்த நடு விரல்ல உங்களுக்கு கால் மூட்டுக்கு வலி, கை மூட்டெல்லாம் வலிக்குனா இந்த நடு விரல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல அந்த ரேகை இருக்கு இல்லையா, இரண்டாவது ரேகை, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மூட்டு வலியோ, சுகர் பேஷண்டோ, அவங்களுக்கு இந்த பாத வலி, பாத எரிச்சல், காலெல்லாம் பிடிச்சி இழுக்குது, சோர்வா இருக்கு அப்படின்னா இந்த ரேகை முடியுது பார்த்தீங்களா, மோதிர விரல் பார்த்து முடிகிற ரேகை இந்த இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்காட்டி விரலா இருக்கும், இந்த பக்கம் மோதிர விரல். இந்த இரண்டாவது ரேகை முடிகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு மிளகு மட்டும் ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 விரல் இருக்கு இல்லையா, அந்த மோதிர விரலும் இந்த நடு விரலும் இரண்டு, இந்த பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பள்ளம், இடுப்பு வலி. நல்ல இந்த நிறைய பேருக்கு இந்த பின்னாடி உங்களுக்கு சிசேரியன் பண்ணும்போது இந்த மூட்டுல ஸ்பைனல்ல அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்ப வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப அந்த இடுப்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப இடுப்பு வலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. இந்த 2 விரலுக்கும் நடுவுல ஒரு பள்ளம் இருக்கும், இந்த இடத்துலயும் ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம LI4ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, லேடிஸ் பாயிண்ட், வயிற்று வலி, இடுப்பு வலி, இடுப்புக்கு மேல எந்த வலியா இருந்தாலும் இந்த இடத்துலயே இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்ப கை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மணிக்கட்டு வலிக்கு இந்த மணிக்கட்டு இதாக்கி மெயினா நான் என்ன சொன்னேன், தூக்கம் வரணும் இல்லையா, தூக்கத்துக்கு இந்த மணிக்கட்டு ரேகையிலேருந்து இந்த நடு மத்தியிலேருந்து இரண்டு சுண்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும். 2 சுண்கள் இந்த பேனாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்கவுங்கள விரல் தான் எடுத்துக்கணும் அளவு. நம்மளோட விரல் இவ்வளவு பெருசு இருக்கு, குழந்தைக்கு போய் இவ்வளவு வச்சா இந்த இடத்துக்கு வரும். 2 சுண்கள் வச்சோம்னா இவ்வளவு தூரம் வரும். அவங்க அந்த குழந்தையோட அளவை நம்ம எடுத்துக்கணும். எந்த இடத்துல அந்த குழந்தை தூங்க மாட்டேங்குதுன்னா அந்த குழந்தைக்கு இப்படி வச்சு பார்க்கணும் நம்மளுடைய ஆட்காட்டு விரல்ல. பெரியவங்களா, நம்ம வீட்டுக்காரரா, நம்ம ஒய்ஃபா, அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது அவங்களுடைய ஆட்காட்டி விரல்ல அளவு எடுத்துட்டு 2 சுண்கள்னா அந்த ரேகை எவ்வளவு வருது, இப்ப இந்த ஒரு பேனா மாதிரி வச்சுக்கோங்க, 2 சுண்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கா, இந்த இடத்துல எப்படி வச்சு நம்ம பாயிண்ட இந்த இடத்துல வந்துட்டு குறிச்சுக்கணும். இப்படி குறிச்சிட்டோம்னா அந்த இடத்துல பாயிண்ட, மேடம் நான் இந்த பக்கம் தெரியாம இந்த பக்கம் அழுத்திட்டேன் இல்லையா, நடுவில் அழுத்திட்டேன் இல்லைன்னா அதோட மேல அழுத்திட்டேன், ஒண்ணுமே ஆகாது நம்மளுக்கு. நம்ம வேற ஒரு மாத்திரை போட்டா சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அக்குபஞ்சர் புள்ளி அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகாது, அதுக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளி ஏதாவது ஒண்ணு ஆக்டிவேட் ஆகும். நம்மளுக்கு இதுதான் தெரியல, இதுதான் மறந்து போயிட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு அது மாதிரி ஆக்டிவேட் ஆகும். அப்ப இந்த இடத்துல இந்த P6ங்கிற புள்ளி 2 சுண்கள் இருக்கும், இதுதான் தூக்கத்திற்கு உண்டான பாயிண்ட். அதே மாதிரி கையை அப்படி மடக்கும் போது வெளிப்பக்கம் இந்த ரேகை முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த LI11 அப்படின்னு சொல்றாங்க, இந்த முடிகிற இடம் LI11. இம்யூனிட்டி, கையில நம்மளுக்கு இம்யூனிட்டி பாயிண்ட் மெயினா கொடுத்தாகணும். டெய்லி நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க, டிவி பாக்குறீங்க, சீரியல் பாக்குறீங்க, என்ன வேணாலும் பார்த்துட்டு போங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா கையில நீங்க என்ன பண்ணணும், அந்த இம்யூனிட்டி பாயிண்ட கொடுத்துட்டே இருக்கணும். உட்பக்கமா இருக்கும், வெளிப்பக்கமா இருக்கும். உட்பக்கமா கொடுத்துட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஹார்ட்டுக்கு உண்டான பாயிண்ட். ஹார்ட்ல அதாவது பிரச்சனை, அதாவது பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டுக்கு சரியா வரல சப்போஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லாமே சரியாகும். உங்களுக்கு அஜீர்ண கோளாறு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மணிக்கட்டு ரேகையோட இந்த ஓரத்துல சுண்டு விரல் பக்கமா இருக்கிற இடத்துல இந்த ஓரமா கொடுத்தீங்கன்னா இந்த வாயு பிடிப்பு, வாயு தொல்லை எல்லாமே சரியாகும். சேலஞ்ச் பண்ணும்போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி வாந்தி, மயக்கம் எல்லாத்துக்கும் இந்த கட்டை விரலும் கால் கட்டை விரலும், இந்த இது பார்த்தீங்கன்னா ஆட்காட்டி விரல்ல நீங்க நுனிய அமுக்கும் போது இந்த வயிற்றுப்போக்கு நிற்கும். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த இந்த கைகளையும் கால்களையும் நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப தோள்பட்டை வலிக்கு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கை கால்லாம் உடம்பு பூரா வலிக்கிறதுக்கு கால் கட்டை விரலுக்கு பக்கத்துல மெட்டி போடுற விரல், 2வது விரலும் 3வது விரலும் சேரும் இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, பள்ளம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க பண்ணும்போது உடலில் உள்ள மொத்த வலிகள் சரியா போகும்.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சிக்குழி, இந்த லேடிஸ் வந்து ஜாக்கெட் போடுறோம், அந்த கடைசி பின் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்மளோட தாலியை போட்டுருந்தோம்னா தொங்குற இடம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நெஞ்சு குழியில ஒரு பாயிண்ட் அப்படியே நீங்க அந்த சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி திணறோம் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய வாயு பிடிச்சிருக்கு, இல்லைன்னா கேஸ் வருது, வீசிங் இருக்கு, அல்லையெல்லாம் பிடிச்சி இருக்குது, ராத்திரி பூரா இப்படியே உட்காண்டே இருந்தோம், இந்த இடத்துல இந்த பாயிண்ட நீங்க பண்ணும்போது ஈஸியா ஆகும். அதே மாதிரி அக்குள் மடிப்பு, மடிப்பு ரேகை இங்க முன்பக்கமும் இருக்கும், பின்பக்கமும் இருக்கும். உங்களுக்கு அந்த மடிப்பு ரேகையில பண்ணும்போது இந்த வீசிங்க்கு உண்டான ப்ராப்ளம், அதனால ஏற்படக்கூடிய வலி, இந்த அல்லையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றது, தோள்பட்டை வலி, இந்த கை கால்லாம் ரொம்ப இந்த பக்கம் இப்படி வச்சு படுத்திருப்பீங்க, கையை பிடிச்சிட்டு தூக்கவே முடியலன்னு சொல்லுவீங்க, இந்த அக்குள் பாயிண்ட் இந்த பக்கமும் பின்னாடி உள்ள அந்த SI2 உங்களுக்கு அந்த அக்கல் மடிப்பு ரேகை வந்து பின்னாடி முடியும் பாத்தீங்களா, அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அமுக்கு, அந்த இடத்துல ப்ரெஷ் பண்ணி கொடுத்து. இப்ப நம்மளுக்கு ஒரு வாயு பிடிச்சிச்சுன்னா பின்னாடி அந்த அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கே பாருங்களேன், பால் குடிச்சோன்னு தட்டி விடுவோம் இல்லையா முதுகு பக்கம், அது மாதிரி நீங்க உங்களோட யாராவது வீட்டுல இருக்காங்க பின்னாடி தட்டி விட்டீங்கன்னா அந்த ஏப்பமானது உங்களுக்கு அது சரியாகும். அப்ப தொப்புளுக்கிட்ட வரும். தொப்புளுக்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பக்கவாட்டுல 4 புள்ளி, 2 சுண்கள், மேல 4 பாயிண்ட், கீழே 2 சுண்கள், அந்த தொப்புல சுத்தியே பக்கவாட்டுல 2 சுண்கள், மேலே 4 சுண்கள், கீழே 2 சுண்கள், 4 சுண்கள். அப்ப நீங்க தொப்புல சுத்தியுமே நீங்க தடவிட்டே வந்தீங்கன்னா, எண்ணெயை வச்சு தடவிட்டு ஒரு ப்ரெஷர் மாதிரி லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி டெய்லியும் காலையிலயும் உங்களுக்கு நைட்டும், கண்டிப்பா நைட்டு பண்ணுங்க, உடல் சூடும் குறையும், கல்லீரல் மண்ணீரல் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே இந்த வயிற்றை சுத்தி தானே நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல கேஸ் பெரியறத நீங்க பார்க்கலாம், நல்ல உங்களுக்கு வெந்நீரை நீங்க வந்து இந்த கடுக்காய் பொடியை சேர்த்து குடிக்கும்போது காலையில ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு போடும்போது நரம்பு சுருட்டல் இருக்கிறது, வெரிகோச வெயினுக்கு இந்த மிளகு போட்டு அந்த பால் குடிக்கிறது, மஞ்சப்பொடி போட்டு பால் குடிக்கிறது, பூண்டு மஞ்சப்பொடி போட்டு பால் குடிக்கிறது, எல்லாமே நீங்க ரொம்ப ட்ரை பண்ணினீங்கன்னா இந்த ஃபேட் லிவர் குறையறத பார்க்கலாம், கொழுப்பு கரையிறத பார்க்கலாம். ஒரு 15 நாள், 20 நாள், 21 நாள் நீங்க செஞ்சுட்டு ஒரு மண்டலம் நீங்க தயார் பண்ணுங்க உங்க உடம்ப, ரொம்ப அழகா இருக்கும் உங்களோட உடம்பு, உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். நிறைய பிரச்சனைகள் தீரத நம்ம கண்ணால பார்க்கலாம், இதை செஞ்சுதான் கண்டிப்பா பார்த்து கூடுமான வரைக்கும் நம்மளுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து தைராய்டுக்கு பார்த்துட்டோம், கழுத்து வலிக்கு பார்த்துட்டோம், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, நம்மள அந்த புடனி முடியுது பாத்தீங்களா, புடனி முடிஞ்சோடனே அந்த இடத்துல எலும்பு ஒண்ணு துருத்திட்டு இருக்கும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஒரு ஐஸ் பேக் மாதிரி நீங்க அங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த கழுத்து வலி, இந்த கழுத்து தேய்மானம் ஆறுது, சில பேருக்கு இப்படி கழுத்து தூக்கினா தலையை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கழுத்தை பிடிச்சிட்டு இப்படி இப்படி சுளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல ஒரே பக்கமா படுத்துட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த படியை வச்சு உருட்டுவாங்க, சரியா போயிடும். நம்ம எல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம், அந்த காலத்துல எவ்வளவோ என்னென்னமோ பண்ணிருக்காங்க, மூச்சு பிடிப்பா உடனே ஒரு குடத்தை இது ஒரு சொம்புக்குள்ளார உங்களுக்கு அந்த இது விளக்கு எரிய வச்சு அந்த பிடிப்பு எடுப்பாங்க. இன்னைக்கு இததான் கப்பிங் தெரப்பின்னு வந்திருக்கு, கப்பிங் தெரப்பின்னு வச்சு ஒவ்வொரு இடத்துல அந்த அந்த பிடிப்பு அந்த இடத்துல எண்ணெயை தடவி அந்த கப்பிங் தெரப்பியை போட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பிடிச்சி அது ஆட்டோமேட்டிக்கா போகும்போது அது கீழே விழுந்துடும். கப்பிங் தெரப்பிலேயே வாட்டர் தெரப்பி வந்திருக்கு, நல்ல அவங்களுக்கு நிறைய தெரப்பி அதுல வந்திருக்கு, நான் நிறைய அது கிளாஸ் போயிருக்கேன், மேக்னெட் தெரப்பி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பயங்கர ஒரு அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொன்னதுதான் இது அப்படியே படிப்பு விஷயமா கொண்டு வந்து, ஏன்னா இது அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த கலைன்னு தானே சொல்றோம். அப்ப சயின்டிபிக்கா இன்னைக்கு இருக்கிற இளைஞர் தலைமுறைகள்லாம் ஏதாவது ப்ரூஃப் வேணும், இது கரெக்டா, கலர் தெரப்பி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, இந்த நடுவரல்ல 3 நம்பர் ஸ்கை ப்ளூல நடு இந்த முதல் ரேகையும் இந்த நடு ரேகையும் நடுவுல அந்த ஸ்கை ப்ளூல 3 நம்பரை நீங்க மட்டும் போட்டுருங்க, நீங்க ஒரு 40 நாள் போட்டு பாருங்களேன், இது விளையாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆக்சுவலி சுகர் குறையும். இந்த நம்பர் தெரப்பியும் இந்த கலர் தெரப்பியும் நாங்க படிச்ச போது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சுகர்னாலதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்க, மாத்திரை மருந்து ஒழுங்கா சாப்பிட இல்லையா, அந்த கட்டவர்களுக்கு கீழே இந்த மேடு இருக்கு பாருங்க, ஒரு ஓமவல்லி இலை இல்லைன்னா ஒரு துளசி இலைய அந்த காம்பு இப்படி கட்டவிரலை நோக்கி இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இப்படி ஒரு பிளாஸ்டரை போட்டு ஒட்டி விட்டுருங்க, குழந்தைங்களா இருந்தா 2 மணி நேரம்,
பெரியவங்களா இருந்தா லங்ஸ்ல ஏதாவது பாதிப்பா இருந்தா இதை டெய்லியுமே பண்ணலாமே. சளி வந்து உங்களுக்கு குறையறத கண் கூட பார்ப்பீங்க. மோஷன் மூலமா குழந்தைங்களுக்கு வெளியே போகும். ஒரு சாதாரண இலை. அதே மாதிரி இடுப்பு வலி நான் சொன்னேன் இல்லையா இந்த பக்கம், அதே முன் பக்கமா இந்த வெந்தயம், இந்த மோதிர விரலும் இந்த நடு விரலும் இந்த சேர்ற இடத்துல இந்த இந்த இரண்டுக்கும் அப்படி அழகா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெந்தயத்தை போட்டு ஒரு பிளாஸ்டர் வாங்கி ஒட்டி விட்டுருங்க. 5 மணி நேரம் கூட பெரியவங்க ஒரு 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னா 2 மணி நேரம் வச்சுட்டு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரா குறையறத பார்க்கலாம். இதெல்லாம் சீட் தெரப்பில வரும். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. மெதுவா நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்கலாங்கிறதுனாலதான் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வீட்டுல இருக்கிற அஞ்சரைப்பட்டியில இருக்கிற மிளகு ஓட்டலாம். சரியா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மிளகு ஓட்டிடலாம். பச்சை பயிரை ஓட்டணும் நடு இதுல. பச்சை பயிரை ஓட்டும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வயிறு வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நீங்க இந்த இடம்லாம் அப்படி ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும்போது கையில தான் ஹார்ட் இருக்கு, நுரையீரல் இருக்கு, ஸ்பிளீன் இருக்கு, ஸ்டொமக் இருக்கு. கையிலையும் உள்ளங்கையிலையும் வச்சிருக்காங்க, உள்ளம் பாதத்துல வச்சிருக்காங்க. காது குழந்தைய தலைகீழா கமுத்த மாதிரி நம்ம அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரியோட பொசிஷன் காதை கவனிச்சு பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ளாரியே நம்மளோட வயிறெல்லாம் பார்க்கலாம். இரிடியாலஜி நான் படிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நாக்கை வச்சு என்னென்ன நாக்கு உங்களோட என்ன கலர்ல இருக்கு, உங்களோட சுவையை வச்சு நீங்க என்ன உங்களுக்கு வந்து புளிப்பு சுவை. இப்ப பாருங்களேன், மாசமா இருக்கிறவங்க எல்லாம் புளிப்பு சுவையை பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி ஏன் வந்து புளிப்பு, அடுத்து அந்த குழந்தைய கருவை சுமக்கிறாங்க, எதிர்காலத்துக்கு தேவையானது. அப்ப புளிப்பு சுவைக்கும் அந்த லிவருக்கும் தொடர்பு இருக்கு. இனிப்பு சுவை அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஏதாவது கொடுத்தோங்க போது லங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லங்ஸ்ல ப்ராப்ளம், அந்த வீசிங் இருக்கிறவங்க காரச்சாரமா சாப்பிடுவாங்க. சளி பிடிச்சிட்டு இருந்தா நாக்குக்கு ஏதாவது உணர்வே இல்லாத மாதிரி இருக்கு, நல்லா சுருக்குன்னு ஏதாவது சாப்பிடலாம், மிளகு ஜீரகம் ரசம் வச்சு சாப்பிடலாம். அப்ப அந்த காரம் தேவைப்படுது அந்த லங்ஸுக்கு. காரம் போது மிளகாவோட காரம் இல்லாம மிளகு காரம் சாப்பிடணும். அதனாலதான் மிளகு ரசம் வச்சு குடிங்க. அது மாதிரி சொல்றாங்க. அப்ப இயற்கைக்கும் நம்மளுக்கும் நிறைய ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் தொலைச்சிட்டு என்னன்னு தெரியாம இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், என்ன விஷயம் தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுல முதல்ல நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கணும். பயன்படுத்தாம என்னமோ நம்ம வந்தோம் கிளாஸ் அட்டன் பண்ணினோம், ஏதோ விரலை பிடிச்சி பண்ண சொன்னாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம போகாம இன்னைக்கு இடுப்பு வலியா, இன்னைக்கு வயிற்று வலியா, இந்த கரெக்டா இந்த பாயிண்ட் லேடிஸ் பாயிண்ட்னு சொல்ல இந்த கையை பிடிக்கும் போதே உங்களுக்கு இந்த பாயிண்டோட ஞாபகம் இருக்கும். தூக்கமே இல்லைன்னாங்களா, தூக்கமே நம்ம இல்லையா, இந்த இடத்துல இருந்து 2 சுண்கள் சொன்னாங்க, மணிக்கட்டு ரேகையில இருந்து நடு மத்தியில டெய்லி இதை பண்ணிட்டு வந்துடும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான பாயிண்ட் சொன்னாங்க, இந்த மூட்டை மடக்கும் போது வர்றது. அதே மாதிரி உள்ள அந்த கையை அப்படி மடக்கும் போது இந்த இடத்துல வர பாயிண்ட நம்ம பண்ணும்போது இந்த வல்லம் தெரியும். கையை மடக்கும் போது நம்மளுடைய ஆட்காட்டி வரலாம், அந்த பள்ளத்தை நம்ம பண்ணும்போது ஏதாவது அதான் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே தெரியல, மனப்பாடமே ஆகல, நீங்க அந்த பாயிண்ட கொடுங்க. உங்களுக்கு இந்த லங்ஸ் மூலமா இந்த தண்ணி வந்து சேர்ந்திருக்கு, நாக்கு வறட்சியா இருக்கு, இதெல்லாம் சரியாகும். இது வாட்டர் பாயிண்ட். அதே மாதிரிதான் பேக் சைட்லயும் வரும். முன்னாடி ஒண்ணு இருந்தா பின்னாடி வரும். ட்ரிபிள் வார்மர்லாம் இந்த பின்னாடி பக்கமா தான் போகும். அப்போ ஒவ்வொரு பாயிண்டும் உங்களுக்கு இந்த நெத்திக்கிட்ட அந்த பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, உருவ மத்தியில ஒரு பொட்டு வைக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட், இந்த வலிக்கு முகத்துக்குள்ளர இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து முகவாதம், பல்வலி, காது வலி, அப்ப இங்க இருக்கிற பாயிண்ட்லாம் இந்த பியூட்டி பார்லர் எல்லாம் போறச்ச பாக்கணுங்க, இங்கெல்லாம் அப்படி ப்ரெஷர் பண்ணி விடுவாங்க, இந்த இடத்துல அழுத்தி விடுவாங்க, இந்த இடத்துல அழுத்தி விடுவாங்க, இப்படி பண்ணி விடுவாங்க, மூக்கு நுனியில பண்ணி விடுவாங்க. இந்த மூக்கு நுனி இந்த மாதிரி சிகரெட்டு பழக்கம், இந்த மாதிரி குடி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மூக்கு நுனி அப்படி பண்ணி விட்டோம்னா, இப்படி மேலே ஏற்றி விட்டோம்னா அந்த பழக்கத்துல இருந்து சீக்கிரம் விலகி வருவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப இந்த தொப்புல சுத்தி நம்ம பண்ணும்போது வயிற்று வலி, அல்சர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிறத பார்க்கலாம். இப்ப இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப கால் கட்டை விரல்ல உங்களுக்கு வந்து இந்த லிவரோட பாயிண்ட், ஸ்பிளீனோட பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப வந்து நம்ம வயிறை பார்த்துட்டு இந்த உடல் முன்புற வலி அப்படிங்கறதுனாலதான் இந்த 2வது விரல் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தொடை கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா
நல்ல உங்களுக்கு வயிறும் தொடையும் சேர இடம். யாரெல்லாம் சுகர் பேஷண்டா இருக்காங்களோ அந்த வயிறும் தொடையும் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு மசாஜ் பண்ணி பட்டு 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 பட்டுன்னு அந்த தொடைய 2 தொடையும் நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு 50 தடவை தட்டுங்க. 50 தடவை தட்டுங்க. உங்களுக்கு அப்படியே இந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா உங்களுக்கு அந்த பாத வலி, பாத எரிச்சல், இந்த வயிறும் தொடையும் இணையிற இடத்துல நல்லா அப்படியே உங்களுக்கு இந்த யோகா பண்ணும்போது இந்த வயிற்றுக்கிட்ட அமுக்கி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தொடைக்கிட்ட நான் சொல்றேன். கரெக்டா நம்மளுடைய வயிறு முடியும் தொட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அந்த கையை வச்சு நல்லா வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு 15 தடவை நம்ம 20 தடவை பண்ணிட்டு நல்லா தட்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஈஸியா அது தட்டு வருமம் பண்ணும். இது கௌலி வர்மம், தட்டு வர்மம். வர்மம்னு சொல்லும்போது அதோட பேர் மாறும். இது தில வர்மம்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு பாயிண்ட் தான் அங்க இருக்கிற அக்கு பிரஷர் அப்படிங்கும் போது அக்கு பாயிண்டா போயிடுது. வர்மம்னு சொல்லும்போது கௌலி வர்மம், தில வர்மம், தட்டு வர்மம்னு பண்றோம். அதே மாதிரிதான் அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்க. இந்த 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 மூட்டை இப்படி மடிச்சு வச்சுட்டு கால்ல அந்த மேல் பாதத்தெல்லாம் தேய்ச்சி விடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்களோட ஸ்பைனல் ஏதாவது ப்ராப்ளம், L4 L5 டிஸ்க் கொலாப்ஸ், நம்மளுடைய முதுகை நம்ம போய் தொட முடியாது. இந்த கால் மேல் அந்த பாதத்துல நல்லா இப்படி 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 பண்ணுங்க. அதே மாதிரி கை விரல் அப்படி பண்ணுங்க. முடி கொட்டுறதெல்லாம் நிற்கும். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஞாபகம் வரதுக்காக, ஞாபக மறதி ஞாபகம் வரதுக்காக இந்த பாயிண்ட். அப்ப நீங்க டெய்லியுமே இந்த விரலோடைய பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்டோட சக்தி ஓட்ட பாதை நல்லா போகும். உங்களுக்கு அத மாதிரி உங்களுக்கு மணிக்கட்டு, இந்த இந்த மூட்டு, இந்த நுனி, இந்த உள்ளங்கை, இந்த மணிக்கட்டு ரேகை, முழங்கை, மடிப்பு ரேகை, இதுக்குள்ளதான் நம்மளுடைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நல்லா டெய்லி கை கால்லாம் நல்லா கழுவும் போது அது நல்லா இருக்கும். நல்லா குளிக்கும் போது அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும். உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த நோய்கள் இருந்தாலும் சரி, நோய்களுக்கு நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சரியா போறத கண்கூடா பார்க்கலாம். இப்ப தொப்புளை சுத்தி நம்ம பார்த்துட்டோம், தொடைக்கிட்ட வந்துட்டோம். இப்ப அடுத்தது முழங்கால். முழங்கால்ல நீங்க அந்த மேல கை வச்சீங்கன்னா உங்களோட ஆட்காட்டி விரல்ல ஒரு பாயிண்ட், மோதிர விரல்ல ஒரு பாயிண்ட், கட்டை விரல்ல ஒரு பாயிண்ட், சுண்டு விரல்ல ஒரு பாயிண்ட், மூட்டை சுத்தியுமே உங்களுக்கு பாயிண்ட் தான் இருக்கு. நீங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே வரலாம். அந்த முழங்கால் மடிப்பு ரேகை இருக்கு பார்த்தீங்களா, அது முடிகிற இடம் உட்பக்கமா இருக்குது, அது கிட்னியோட வாட்டர் பாயிண்ட். உங்களுக்கு அந்த பாயிண்ட பண்ணும் போது அதுலேருந்து ஒரு அரைச்சின் மேல வரும்போது லிவரோட பாயிண்ட். இந்த 2 பாயிண்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா பாத எரிச்சல், சுகர் பேஷண்ட்டுக்கு மெயினான புள்ளி, மெயினான அந்த பாயிண்ட். இப்ப சைனஸ் தலைவலினா உங்களுக்கு இதை பார்த்துட்டோம். காய்ச்சலுக்கு இந்த மோதிர விரல்ல பார்த்துருக்கோம். வயிற்று வலி, இடுப்பு வலி அப்படின்னா நீங்க இந்த புள்ளிய பார்க்குறோம். மணிக்கட்டு வலிக்கு இந்த மணிக்கட்டு ரேகையிலே இருக்கக்கூடிய பாயிண்ட், மணிக்கட்டு ரேகையிலேருந்து 2 சுண்கள் அப்படிங்கும்போது இந்த தூக்கத்துக்கு உண்டான பாயிண்ட். அதுலேருந்து மணிக்கட்டு ரேகையிலேருந்து 5 சுண்கள் P6ங்கிற புள்ளி வாழ்நாளை அதிகரிக்கும் புள்ளி, வறட்டு இருமல், அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு, 5 சூன்னு வச்சுக்கணும். 2 இங்க பார்த்தோம், அதுல இருந்து 3ங்கும் போது இந்த இடத்துல வரும். இந்த பாயிண்ட பார்க்கும்போது உங்களுக்கு அஜீரண கோளாறு, இந்த வாயு தொல்லை, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த முனிவர்லாம் அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு இல்லையா, வாழ்நாளை அதிகரிக்கும் புள்ளி. அப்ப இந்த வயிறு வரைக்கும் இந்த தொடை வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம், முழங்கால் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த வாரமும் நம்ம இதுல நிறைய பார்க்கிறோம். இன்னைக்கு மட்டுக்கும் இந்த பாத்தீங்கன்னா பூர்வம் முடிக்கிறது, காதை மடக்கி பண்றது, இதெல்லாம் நீங்க பயிற்சி பண்ணிட்டே இருங்க. இந்த கொத்தமல்லி தலை டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அந்த ஓமா வாட்டர்னு ஓமாத்தை போட்டு குடிக்கிறது, ஜீரகம் போட்டு குடிக்கிறது, இது மாதிரி இயற்கையான விஷயங்களை நீங்க பண்ணி பார்க்கறது மூலமா நிறைய இயற்கையும் நம்மளும் ஒன்னா இருக்கும்போது நல்ல சத்துள்ள சாப்பாடை சாப்பிடும்போது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி குருவரல் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.